பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்மோடு கூட பேசும்படியான ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 103:17 நாம் இவண்ணமாய் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையை இன்றைக்கு நீங்கள் சம்பாதித்து கொள்ள ஒன்றே ஒன்று செய்யணும். தேவனுக்கு பயப்படணும். வேதம் சொல்கிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். பிசாசுக்கு அல்ல, தேவனுக்கு. நீங்கள் தேவனுக்கு பயப்படணும். யோபுவை குறித்து நாம் பார்க்குறோம். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான். அதான் 4 தலைமுறை அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான். பிரியமானவர்களே, நோவாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருடைய நீதியை அவன் என்ன செய்கிறான்? பின்பற்றக்கூடிய, அவருக்கு பயந்து, அவன் பொல்லாப்புக்கு பயந்து நீதிமானும் சன்மார்க்கனும் உத்தமனுமாய் தேவனோடு கூட நடந்தவனுமாய் இருக்கிறான். முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், நோவாவை பாருங்கள், ஆபிரகாமை பாருங்கள், ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் அவங்களை நடத்தி வந்த பாதைகளை பாருங்கள். அவங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களையும் அவங்களுடைய முடிவையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தர் நோவா என்ன செய்கிறார்? அவனை பயந்ததுனால அவன் ஒருத்தன் தான் அந்த தேசத்தில், அந்த சூழ்நிலையில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதெல்லாம் பூமி மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி தேவனுக்காக அவன் பயன்படும் பொழுது, அவருக்கு பயந்து அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது அவனை கொண்டு புது உலகத்தை உண்டாக்குகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பட்டணத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் திருச்சபை ஆசீர்வதிப்பார். நான் சபைக்கு போகிறது என்னை யாரும் கவனிக்கலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கூனி குறுகி இருந்த 18 வருடமாக இருந்த அந்த ஸ்திரியை கர்த்தர் தொட்டு சுகமாக்குனது போல் நீங்கள் யார் என்னை பார்க்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களை காண்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருவார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவருக்கு பயந்திருங்கள். அவருக்காக நீங்கள் அவருடைய நீதியை நீங்கள் பின்பற்றுங்கள். வேதம் சொல்கிறது இல்லையா? உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக அவங்க லைஃப்லாம் நமக்கு ஒரு டெமோவாக வச்சுருக்கிறார். நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருக்காய் பிரயாசப்படலாம், கர்த்தருக்காய் ஓடலாம். ஏன்னா நமக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை சூழ்ந்து கொள்ளும். பஞ்ச நாட்களிலே கர்த்தர் உங்களை போஷிப்பார். எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ இருக்கிற சின்ன சின்ன டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி ஆனுவல் எக்ஸாமை போட்டு விட்டுறாதீங்க. நல்லா படிங்க. என்ன படிக்க சொல்கிறேன்? ஆவிக்குரிய பாடங்களை படிங்க. கர்த்தருக்குள்ளாக தேறினவர்களாக, குழந்தைகளாக அல்ல, புருஷர்களாக நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களை நீங்கள் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னோடு கூட பேசுவேன் என்று யோபு கூட சொல்கிறார் கர்த்தர். அப்போ தான் உணர்வே வருது. யோபு சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய நீதியை பின்பற்றுவதற்கு அவருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் தருவார். தொடர்ந்து கர்த்தருக்காய் ஓடுங்கள், கர்த்தருக்காய் நில்லுங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். அவரே உங்களை ஆட்கொண்ட தெய்வம் இயேசு. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.